ஹலோ கேஸ் நேற்று 28ஓட கதை. இன்றைக்கி 28ஓட கதை வந்து ஒரு நம்ப முடியாத கதையாக போச்சுது எனக்கு. அப்படின்னு நடந்துச்சுங்கிறது போகிற ஒர்க்கில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆர்ச்ச புஷப் லைன் என்ன போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல டேவாக தான் போச்சு. எப்பயும் போல் ஆரம்பித்தோடனே வந்து 50 புஷப்போட இன்றைக்கி டே ஆரம்பித்தாச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எப்பயும் போல் குடிக்க வேண்டிய புரதத்தை லோட் பண்ண முடியலை. ஏனென்றால் நைட் ஊற போட மறந்து விட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி புரதத்தை லோட் பண்ணவில்லை. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நியூட்ரிஷன் மற்றும் புரோட்டீன் இருந்த ஒரு கலவையோட டீயை குடிச்சிட்டு அதை முடிச்சு இன்றைக்கி காலையிலே மீன் குழம்பு. அதுக்கப்புறம் இன்றைக்கி புது ஆளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். புது ஆள் இல்லை, பழசு தான். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நீ தான் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து ஷோல்டர் தான் பண்ணது. அந்த ஆச்சரியம் இங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த ஆச்சரியம் வேறு ஒன்றும் இல்லை. எப்பயும் கன்ஃப்யூஷனில் வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிற ஐடியாவே இல்லாமல் என்னென்னமோ யோசிச்சுட்டு சரி அது போடணுமா இது போடணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் வந்து இன்றைக்கி அப்படி இல்லாமல் வந்தேன், யோசிச்சுட்டே வந்தேன், யோசிச்சது கரெக்டாக அதே பண்ணிட்டேன். எப்போயாவது ஒன்று நேரத்துக்கு வந்து ஏதாச்சும் யோசிப்பேன், வர்றதுக்கு முன்னாடி ஒன்று யோசிப்பேன், ரெண்டையும் குழப்பிட்டு ஏதாச்சும் நான் பண்ணிட்டு போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஒரு 2 செகண்ட் ஒரு 10 செகண்ட் உட்காந்துருப்பேன். அதில் என்ன நினச்சேனே தெரில. வேறு உலகத்துக்கு போன மாதிரி வேறு சிந்தனைக்கு போயிட்டேன். ஸோ நீங்கள் ஷோல்டர் தான் ட்ரீட்மெண்ட்டுங்கிறனால ஸோ அதுக்கு எல்லா வேரியேஷனையும் போட்டாச்சு. ஷோல்டர்னால நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்றும் பிடிச்ச வேரியேஷன்னாலே இந்த ஆர்ச் புஷ்அப் தான். அதிலே முக்கியமான விஷயம் வந்து நான் எதுவும் வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணல. ஆரம்பித்தோடனே வந்துட்டேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி புஷ்அப்புன்னு ஒரு ஆர்ச் புஷ்அப் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன எப்பயும் போடுற மாதிரி அந்த 1ஆம் புஷ்அப் எடுத்தெல்லாம் மண்டண்டிக்குள்ள தோணுச்சு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு விதமா அதை எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு அதை கிரிட்டு பண்ணியாச்சு. அதிலே வந்து கடைசி எதிர்ப்பு வந்து ரைட்டில் வந்து நார்மலாக பண்ணும்போது 10 பண்ணுவேன். அதே இது 10 வந்து நான் எய்ம் பண்ணி பண்ணேன், கரெக்டாக அது வந்துருச்சு. ஸோ அடுத்து லெஃப்ட்லேயே 10 பண்ணலாம் பண்ணும்போது ஒழுங்காக வரல. அதுக்கு முக்கியமான காரணம் வேர்வை. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து இன்னும் நான் வந்து ஃபார்ம் கரெக்ட் பண்ணல. ஸோ அந்த ஃபார்மெல்லாம் கரெக்ட் பண்ணலாங்கிறத அடுத்த சீரியஸாக போடலாம்னு இருக்கேன். ஸோ அது போடலாம்னா எல்லாம் ஹார்ட்டை மட்டும் கவுண்ட் பண்ணிங்க. ஸோ அதை மட்டும் தர்பூசணிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பரோட்டா மட்டும் சால்னாவோட இன்றைக்கி நைட் டின்னர் முடிஞ்சிருச்சு. எப்பயும் பிறகு சந்திப்போம்.